தற்போதைய அண்மை செய்தி. திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை கொடுங்கையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி மற்றும் குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 ஆண்டுகள் 3 மாத சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் குற்றச்சாட்டுகளில் கலகத்தை தூண்டுவது என்ற குற்றச்சாட்டை அரசு தரப்பு தகுந்த சாட்சியுடன் நிரூபிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள நீதிபதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். திமுகவைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர் குஷ்பு ஆகியோரை ஆபாசமாக பேசிய வழக்கில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் அவர்கள். வணக்கம் ராம்குமார், இந்த தீர்ப்பு குறித்து விரிவான தகவல். பாஷா, கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த திமுக வட்டச் செயலாளர் ஹரிதாஸ் என்பவர் பொதுக்கூட்டம் நடத்தினார். அந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைமை கழக பேச்சாளராக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு மற்றும் தமிழக ஆளுநர் RN ரவியை மிகவும் தரக்குறைவாக வார்த்தையால் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த வழக்கானது சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரேவதி முன்பு விசாரணைக்கு வந்து தற்போது விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நடிகை குஷ்பு மற்றும் தமிழக ஆளுநர் RN ரவியை தரக்குறைவாக பேசிய திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் மேலும் 20,000 ரூபாய் அபராதமும், அதை கட்டத் தவறினால் 3 மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பானது ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பல்வேறு திமுக பொதுக்கூட்டங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகைகள் உள்ளிட்டோரை மிகவும் தரக்குறைவாக வார்த்தைகள் பேசியதும் அதே போல ஆபாச வார்த்தைகளில் பேசுவதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. பாஷா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.